சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து மாமா தூங்குறத பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. அவங்க மனசும் அழகு, மாமாவும் அழகு. இவ்வளோ அழகான மனசை புரிஞ்சுக்காம நான் மாமாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். சாரி மாமா, இனி உங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களை நான் புரிஞ்சு உங்களுக்கு எத்தால நான் இனி நடந்துக்குவேன் மாமா. ஏன் மாமா என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருந்துருக்கீங்க, ஆனால் நான் உங்கள் அன்பு கொஞ்சம் கூட நான் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை பார்க்குறப்பெல்லாம் நான் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் உங்கள் மனசு நிறைய நான் தான் இருந்திருக்கேன். உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு எனக்கு தெரியாமே போயிருக்குமே மாமா. சாரி மாமா, மனசு ஃபுல்லாக இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க மாமா. அதை என்னால் திறந்துலாம் காமிக்க முடியாது. ஆனால் நான் காட்டுற அன்பில் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐயே, நான் எப்படி மாமா சமாதானப்படுத்துறது? அத்தை முதல்ல என் மேலே பாசத்தை அப்படியே காமிப்பாங்க. அப்போ நான் உங்கள் மேலேயும் அத்தை மேலேயும் வெறுப்பை தான் காமிச்சேன். ஆனால் இப்போ எனக்கு உங்களையும் பிடிக்குது, அத்தையும் பிடிக்குது. ஆனால் அத்தை என் மேலே வெறுப்பை காமிக்கிறாங்க. அவங்கள நான் எப்படி மாமா கரெக்ட் பண்ணுறது? உங்களை கூட நான் கரெக்ட் பண்ணிடுவேன் போல இருக்கு மாமா. ஆனால் அத்தையை என்னால் கரெக்ட் பண்ண முடியாது போல இருக்க. மல்லிப்பாட்டி சொன்ன மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டா அத்தைக்கு என் மேலே ஒரு இம்ப்ரெஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என் மேலே பாசமாயிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ நான் போய் எல்லா வேலையும் பார்க்குறேன் மாமா. காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அத்தையை எழுப்புனா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை என் மேலே இருக்கிற கோவலம் போய் என்கிட்ட பேசுவாங்களா மாமா? சரி மாமா, நீங்கள் தூங்குங்க, நான் குளிச்சுட்டு போய் வேலையை பார்க்குறேன். என் பட்டுக்குட்டி தூங்குற அழகா பாறான். இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கீங்களா மாமா? சரி, நான் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை எழுப்புறேன். சாமி, எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கீங்க, அதுக்கு நன்றி.
சாமி, எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு. ஆனா எங்க அத்தை மட்டும்தான் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்கள எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியாம தான் இருந்தேன். அப்பந்தான் மகி வீட்டு பாட்டி சொன்னாங்க, நீ காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சமைச்சு உங்கள் அத்தையை எழுப்பு, உங்கள் அத்தை உண்மையில பாசமாக இருப்பாங்கன்னு. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். எனக்கு சமையலை பற்றி அதிகமாக தெரியாது. நீங்கள் தான் சமைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சாமி? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் போய் தலையழைச்சிட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணி, அப்போ தான் சமையல் நல்லா இருக்கும். நான் போய் மேக்கப் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். என்ன சாமி? என்ன மாமா என்ன தூங்கிட்டே இருக்காங்க? எந்திரிக்கவே இல்லை. காலையில முதல்ல அவங்க தான் எந்திரிப்பாங்க, காஃபி குடிச்சிட்டு வைக்காட்டுக்கு போவாங்க. ஆனா இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன தூங்கிட்டே இருக்காங்க? ஒருவேளை டயர்டா இருக்கும். சரி தூங்கட்டும். நம்ம போய் சமைச்சிட்டு காஃபி போட்டுட்டு மாமாவை எழுப்பலாம். இன்னைக்கு என்ன அத்தைய கிச்சன்ல காணோம்? இல்லாட்டி 6 மணிக்கே வந்து பூனை உருட்டின மாதிரி உருட்டிட்டு கிடப்பாவ. கிச்சனுக்குள்ள வந்தா உனக்கு என்னடி வேலை கிச்சன்ல? உன்னை யார் வர சொன்னா? வெளியே போ, நீ விரட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்தாச்சு. அத்தை எந்திரிச்சிருவாங்கல்ல, ஏன் தூங்கிட்டு இருக்காங்க? உங்களை அத்தைக்கும் டயர்டா இருக்குமோ? டயர்டா இருக்கிற வேண்டிய நம்மளே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தாச்சு சமைக்க. ஆனா அத்தைக்கு என்ன டயர்டு? சரி, அவங்களுக்கு வேற எதுவும் டயர்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம சமைக்கிற சமையலை பார்த்துட்டு அத்தை அசந்துடணும். என் மருமகளே நீ என்ன கூப்பிடணும். அந்த அளவுக்கு சமைக்க போறேன். என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது? இட்லி சட்டி இருக்குது, மாவு இருக்குது. அத்தை காலையில இட்லி சாம்பார் சட்னி தான் வச்சுட்டு கிடப்பாவ. நம்மளும் அதையே செஞ்சிடலாமா? ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. கடவுளே, வாங்கலாம் துணைக்கு. நம்ம ஏன் பயப்படணும்? இருக்கிறது யூடியூப். யூடியூப்பை பார்த்து எப்படி இட்லி வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, சட்னி வைக்கிறதுன்னு பார்த்து அதப்படியே செஞ்சு அத்தையை அசத்திடலாம். ஒரு வழியா யூடியூப்பை பார்த்து எல்லா சமையலையும் முடிச்சாச்சு. அடுத்தது மாமாவுக்கு காப்பியை கொடுத்துட்டு மாமாவை குளிக்க வைக்க வேண்டியதான். அப்புறம் அத்தையை எழுப்பிக்கிடலாம். இன்னைக்கு என் சமையலை சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஆஹா ஓஹோனி என்னை பாராட்ட போறாங்க. ஐயோ, எனக்கு முதே சந்தோஷமா இருக்க. என்னது தொண்டை போயிட மாதிரி இருக்கு? எங்கிருந்தோ புகை வந்த மாதிரியே இருக்கு. ஒருவேளை அடுப்படியில இருந்து புகை வருமோ? வசந்தி நைட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணாம வந்து தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். வசந்தி, வசந்தி, சும்மா இருமையா, நேரங்களும் தெரியாம பேசாம தூங்குமியா. ஏ வசந்தி, உனக்கு என்ன வேணும்? இப்போ புள்ள பக்கத்துல படுத்திருக்கு, பேசாம தூங்குமியா. ஹே வசந்தி, எழுந்துரு வசந்தி. இந்த பாருமையா, பேசாம தூங்குங்க. புள்ள பக்கத்துல படுத்திருக்குன்னு தான் மூச்சுக்கிட்டாம இருக்கிறேன். வசந்தி வசந்தின்னு தொல்லை பண்ணாதங்க. உமருக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. என்னமோ வசந்தி வசந்தினி, உமர் பையனுக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். பேசாம தூங்குறீரா என்ன? இவ என்ன இவ புகை வருது என்னன்னு கேட்கறதுக்காக இவளை எழுப்புனா? தப்பா எழுப்புற மாதிரில தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா. ஏ வசந்தி, ஏ வசந்தி, இப்ப எதுக்கு நீ மிதிச்சு தள்ளுற? அப்புறம் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, குழந்தை இருக்குது இப்போதைக்கு வேணா எதுவும். நீ திரும்ப திரும்ப வசந்தி பொசந்தி நீ முறுக்கன இளம ஊஞ்சல் ஆடுதோ? பேசாம படுக்கிறத விட்டுக்கிட்டு வசந்தி வசந்தியா. வசந்தி, அறிவு கட்டவில்லை, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்ன இப்பதான் புது பொண்ணுன்னு உனக்கு மனசுல நினைப்போ? நான் எழுப்பணுன்னு கிளவி. இப்போ மட்டும் நான் உன்னை எழுப்பணும்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் கறிக்கட்டை ஆயிருப்போம் போல. என்னது கறிக்கட்டையா? என்னமியா உளறுறிய? என்னது நான் உளறனா? கொஞ்சம் ரூமை சுத்தி முத்தி பாரு, உனக்கே புரியும். ஏய் மனுஷா, என்ன பண்ணினீரு? காப்பி போடுற நீ சட்டியை எரிய வச்சிட்டீரா? உங்களுக்குள்ள இவ்வளவு புகையா இருக்கு? ஆமா, நான் தான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கும். நானே தொண்டை போயிருன்னு எடுத்து பார்த்தா ரூம் ஃபுல்லா புகையா இருக்கு. சரி, அதான் உன்னை எழுப்பி நைட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணியா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா நீ ரொமான்ஸ் மூடுக்கு போயிருக்க. ஆளையும் மூஞ்ச பாரு. ஃபர்ஸ்ட் போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணியா என்னன்னு போய் பாரு.
இந்த ராத்திரி நேரத்தில் எங்கேருந்து புகை வருது? இந்த மனுஷன் வேற நான் தான் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க, நைட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சேனே, அப்புறம் எப்படி அங்கேருந்து புகை வரும்? என்னங்க என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. என்னடி ஏன் இப்ப இந்த ராத்திரி நேரத்துல கத்திட்டு இருக்க? அங்க என்ன இருக்கு, நீ கொஞ்சம் அடுப்படி மேல பாருங்க. அட வசந்தி, காலையில இருந்தோன்னு எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு நைட்டே நீ சமைச்சு வச்சிட்டியா? அதான் போக வந்திருக்கு. இவ்வளவு அழகா சமைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்குவா கள்ளி. கிழட்டு மூதவிய, உமருக்கு பகல்ல நான் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். இதுல நைட்டு நான் தூங்காம உமருக்கு உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன். காலையும் மூஞ்சம் பாரு, நான் ஒன்றும் சமைக்கல, யாரோ சமைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் உமரை கூப்பிட்டேன். அப்போ வசந்தி, நீ எனக்காக சமைக்கலையா? அப்போ யார் சமைச்சிருப்பா? செய்ய தெரியல யார் சமைச்சானே. சரி வாங்க, உங்க பையன்கிட்ட போய் கேட்போம். ஹே வசந்தி, இந்த நேரத்துல எழுப்ப வேண்டாம் வசந்தி, அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாவ. என்னது, தூங்குறவங்களை எழுப்பாண்டாமா? உமருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? புகை மூச்சு விட முடியல, மூச்சு முட்டுது, அந்த அளவுக்கு இருக்கு. என் புள்ள எப்படி இருக்கானு தெரியல, போய் எழுப்பாண்டாமா ஆளு மூஞ்சோ. நான் போய் எழுப்புறேன். என்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டிருக்கா? போ. மாமாவை எழுப்பலாமா? மாமா எத்திச்சா நம்மள பாப்பாங்களே. மாமா முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படி மாமாவை பார்க்கறது? பேசாம காப்பியை கீழே வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று மாமாவை எழுப்பலாமா? ஒருவேளை நைட் நடந்ததெல்லாம் மாமா மறந்துருப்பாரோ? மறந்துட்டா சரி, லைட்டா எழுப்பி பார்ப்போம். மாமா மறந்த மாதிரி இருந்தா நின்று கொடுக்கலாம், இல்ல அவருக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஓடிடலாம். மாமோய், மாமோய். என்ன சந்தியா? மாமா கண்ணை திறங்க மாமா, கண்ணை திறந்து என்ன பாருங்களேன். என்ன சந்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே, டயர்டா இருக்கு சந்தியா. மாமா உங்களுக்காக நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன், விடிஞ்சிட்டு மாமா. எங்க நீங்க? என்னது, அதுக்குள்ளவா விடிஞ்சிட்டு? ஐயோ பேயே! மாமா மாமா கத்தாதீங்க ப்ளீஸ், நான் பேயில, உங்க சந்தியா தான். சந்தியா, அறிவு இருக்கா என்ன? நடுராத்திரி மூஞ்ச க்ளோஸ் அப்ல கொண்டு வந்துட்டு மாமா மாமானா எனக்கு எப்படி இருக்கும்? என்ன மாமா, காப்பி தர்றதுக்கு தானே எழுப்புனேன், அதுக்கெல்லாம் நீங்க திட்டுறீங்க. ஏடி, காப்பி தரத்துக்கு உனக்கு வர நேரம் காலமே இல்லையா? நடு சாமத்துல இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு நீ காப்பி தரலன்னு யார் இருந்தா? என்னது நடுச்சாமமா? என்ன மாமா, என்ன தூக்க கலக்கத்துல இருக்கீங்களோ? மணி எத்தனை தெரியுமா? 6 ஆகுது. அதான் காப்பி போட்டு உங்களை எழுப்பலான்னு பாசமா வந்தேன். நீங்க என்னன்னா இப்படி சினுங்குறீங்க. என்ன சந்தியா, உனக்கு மணி பார்க்க தெரியாதா? மணி பாரு, மணி 4 தான் ஆகுது. இப்ப போய் காப்பி போட்டு கொண்டு வந்திருக்க. என்னது, மணி 4 தான் ஆகுதா? மாமா மாமா என்ன சொல்றீங்க? என்னையும் புண்ணாக்கும் கலந்துச்சுன்னு சொல்ற. ஆமா, நான் தூங்கிட்டேனே, நீ அதுக்கப்புறம் தூங்குனியா என்ன? தூங்குனா மாமா, திடீர்னு பார்த்தா முழிப்பு வந்துட்டு. மணி நிறைய நேரம் நம்ம தூங்கிட்டோமோ பயந்துட்டேன். அப்புறம் வேக வேகமா எந்திரிச்சிட்டு அதை எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சி. ஹேய், அம்மா போய் எதுவும் தொந்தரவு பண்ணிட்டியா? ஐயோ மாமா, அத்தையே எதுவும் தொந்தரவு பண்ணல. ஆனா ஏப்பா விஜய், ஏப்பா விஜய், கொஞ்சம் கதவை திறப்பா. இப்பதான் உன்கிட்ட அம்மாட்ட ஏதாவது குசும்பு வேலை பண்ணியான்னு கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொன்ன. பாரு, அம்மாவே வந்து கதவை தட்டுறாவ. எப்ப ஏதோ பண்ணிருக்க. ஏப்பா விஜய். இதோ இதோ வரேமா. இந்நேரத்துல ஏப்பா விஜய், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்கா? எனக்குமா, நான் நல்லதா இருக்கேன். என்னாச்சுமா? சாரிப்பா, இந்நேரத்துல டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காத. ஆமா, இவன் என்ன பாச்சம்பா கையிலே வச்சுக்கிட்டு இருக்கா? அப்போ வந்ததுல இருந்து
இப்படிதான் நின்றுகிட்டு இருக்காளா? அந்த பாலை உனக்கு தரலையாப்பா? அந்த பால் கெட்டு தயிரா இருக்குமே. அத்தை, இது பால் இல்ல, பாலை நாங்க அப்பவே குடிச்சிட்டோம். இது வந்து காஃபி. என்னது காப்பியா? இது என்ன பழக்கம்? ரெண்டாவது காப்பி குடிக்கிறது? ஐயோ அம்மா, அவளை விடுங்கம்மா. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னாச்சுமா? அப்பா விஜய், திடீர்னு நம்ம வீடு ஃபுல்லா புகையாயிட்டு கிச்சன்ல புகை வருதான்னு போய் பார்த்தா அங்க எதுவும் இல்ல. அப்புறம் பார்த்தா அடுப்படியில யாரோ இட்லி சாம்பார் சட்னிலாம் செஞ்சு வச்சிருக்கு. யாருன்னே தெரியல. சரி, அதான் உன் ரூம்ல ஏதோ புகை வந்துட்டா என்னன்னு தெரியலேன்னு தப்பா பார்க்க வந்தேன். என்னது, இட்லி சட்னி சாம்பார் கிச்சன்ல இருக்கா? அப்போ இவ வேலைதான். ஐயோ அத்தை, அது கிச்சன்ல இருந்து வந்த புகை இல்லத்தே. நான் தான் காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சமைக்கலான்னு சாமி கும்பிட போனேன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்துச்சுன்னா, அப்புறம் அது கூட கத்தியும் சேர்த்து பத்துச்சுன்னா, அதான் வீடு ஃபுல்லா புகையாயிட்டே. வேற வேற எங்க இருந்து வரல புகை, சாமி ரூம்ல இருந்து தான் வருது. சாரி தே. இவ நமக்கு தான் காப்பி கொண்டு வந்து தொல்லை பண்றான்னு நினைச்சா வீடியே ரகலை பண்ணி தான் வச்சிருப்பா போல. ஏண்டா, இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? என்னம்மா, என்னாச்சு? மொண்டாட்டி பண்ண இந்த காரியத்தால கொஞ்சம் பிந்தி இருந்தா என் தாலி பறி போயிருக்குண்டா. என்னம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்படி இவன் என்ன பண்ணி வச்சா? இவ பண்ண அந்த காரியத்தால வீடு உள்ள புகையா வந்து உங்க அப்பா மூச்சு விட முடியாம சிரமப்பட்டு சாவ பார்த்தாருடா. நான் மட்டும் நல்ல நேரத்துல முழிக்கல வச்சுக்கோ, உங்க அப்பா நம்மளை விட்டு போய் சேர்ந்துருப்பாருடா. இவ பண்ண நல்ல காரியத்தை பாத்தியா? சந்தியா, உனக்கு 3 கிலோ குழம்பு போச்சா? நடு ராத்திரி பத்திய போட்டு சமைச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அப்பாவை கொல்ல பாக்குறியா? ஐயோ மாமா, நானும் அப்படி நினைச்சு பண்ணல மாமா. இப்படிலாம் பண்ணுனா அத்தை நான் பிடிச்ச மருமகளா மாறிடலாம்னு நினைச்சுதான் மாமா இப்படிலாம் பண்ணுனேன். என்ன தப்பா நினைக்காதங்க மாமா. பண்ணிருக்கியே, இந்த விஷயம் என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்ல, எங்களை குடும்பத்தோட காலி பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணிருக்க, அப்படிதானே? ஐயோ ஐயோ இல்லத்தே. பாருடி, என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி தளர்ந்தேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இந்த பாருடி, இன்னொரு வாட்டி அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு 8 மணிக்கு முன்னாடி கிச்சன் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் காலை துண்டு துண்டா வெட்டிடுவேன் பாத்துக்கோ. ஆமா, நான் சொல்றேம்மா, அவ இனிலாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை பண்ண மாட்டா. நான் சொல்லி வச்சிடுறேன் இப்போ. ஆமா, உனக்கு நேரங்காலம் தெரியாம தான் இப்படி குளிச்சு மினிக்கி சாமியை கும்பிட்டுட்டு என் பையனுக்கு காப்பியை கொண்டு எழுப்பிட்டு இருக்கியா? அத்தை, அது வந்து பேசாதடி, வாயை கிழிச்சிருவேன். நீ கிறுக்குத்தனமா பண்றத பார்த்தாத நீ என் பையனையும் கிறுக்குத்தனமா ஆக்கலான்னு பாக்கியோ? எப்பா விஜய், நீ படுத்து தூங்குப்பா, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம். வர சொல்லியிருக்கேன், இவ அம்மாவையும் அப்பாவையும் வரட்டும். காக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். உன் புள்ள எங்க குடும்பத்தையே கொல்ல பார்த்துட்டா, நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேட்கணும். நேரங்காலம் என்னன்னே தெரியாம அலையிற மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான். என் அண்ணனை சொல்லணும். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு விஷயம் நல்ல மருமகளா இருக்கணும்னு நினைச்சது தப்பா கடவுளே? எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னா காலையில எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு சமைச்சா நல்ல பேர் கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னு தானே இப்படிலாம் செஞ்சேன். நான் செஞ்சது தப்பா? எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுறாங்களே கடவுளே. சந்தியா, என்னாச்சு? ஏன் அழுற? போங்க மாமா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். இவ்வளவு நேரம் அத்தை கூட சேர்ந்து என்ன திட்டுனீங்களா? இப்ப மட்டும் சிரிக்கிறீங்க, போங்க. அது லூசு சந்தியா, அம்மா கோவப்பட்டு இருக்கும்போது நான் சிரிச்சேன்னு வச்சுக்கோ, அம்மா உன்னை கூட கொஞ்சம் தான் திட்டுவாங்க. இதே அம்மா கோவப்படும் போது நானும் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, சரி நம்ம பையனே பார்த்து போனா அம்மா விட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நான் கோவப்படுற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சேன். நீ பயந்துட்டியோ? மாமா, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஓவராவே தெரியல சந்தியா. 4 மணிக்கு எழுந்து பட்டு சாரி கட்டி மேக்கப் போட்டு இருந்தாலும் இதுவும் உனக்கு அழகா தான் இருக்கு சந்தியா. கொஞ்சம் கிட்ட வாயேன். மாமா என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
ஏண்டி நான் பாட்டுக்கு சமனேன்னு தானே தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி மேக்கப் போட்டது பார்த்தாதுன்னு மேக்கப் வேற என்கிட்ட காட்டி தூங்குங்கன்னா நான் எப்படி தூங்குறது? நீங்க என்கிட்ட வந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். வரீங்களா? போங்க மாமா, அதெல்லாம் வர முடியாது மாமா, விடுங்க மாமா. விடமாட்டேனே. நீ வந்தாதான் நான் விடுவேன். மாமா விடுங்க மாமா, இப்பதான் குளிச்சிருக்கேன் மாமா, விடுங்க. குளிச்சா என்ன, திரும்பவும் ஒரு தடவை குளிச்சுக்கலாம். உனக்கு குளிக்க மாச்சல இருந்தா சொல்லு, மாமா குளிச்சாத்தி விடுறேன். ஓகேவா? சீ, போங்க மாமா. ஏ மாமா மதுர வீர, ஏ மனது கேட்ட